ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செந்து பரவி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சஞ்சய் எப்படியாவது பைரவி கிட்ட இருந்து ஆறுமுகத்தை பிரித்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம ஆறுமுகத்துக்கு எதிராக ஆதாரத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சஞ்சய் எதிர்பார்த்த ஆதாரமும் கிடைச்ச உடனே பயங்கர சந்தோஷம். இங்கே பாருடா ஆறுமுகம், கண்டிப்பாக பைரவி கிட்ட இருந்து நீ இனிமே சிக்கனடா, கண்டிப்பாக பைரவி இனிமே உன் கூட வாழவே மாட்டான் அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் இப்போ பைரவியை பார்க்கறதுக்காக அன்னபூர்ணி வீட்டுக்கு போகிறாங்க போலீஸோடு கூட்டிக்கிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா காயத்ரியோட நிச்சயதார்த்தத்தை நடத்தி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காயத்ரி இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கம்மா. இப்போ நான் ஜெலியன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறத நினைச்சாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னோட வாழ்க்கையை பூர்த்தி அடைந்த மாதிரி இருக்குதுமா அப்படின்னு பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து சஞ்சய் வராரு. சஞ்சய் வந்த உடனே நம்ம பைரவி இருந்துட்டு, என்ன சஞ்சய் போலீஸோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு பைரவி, நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்த இல்லையா, உன்னோட கரும்பு காட்டை யாரு நாசம் பண்ணதுன்னு, அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதனால தான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சஞ்சய், யார் என்னோட கரும்பு காட்டை அழிச்சது, வேணும்னு அழிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா பைரவி, நீ நினைச்ச மாதிரி இது வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க, அதுவும் உனக்கு நெருங்கினவங்க இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம பைரவிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சஞ்சய் சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு பைரவி, உன் கூடவே டெய்லி இருக்கிறவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. நீ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கரும்பு காட்டுக்கு அவ்வளோ உழைப்பை கொட்டியிருக்க, ஆனா அது எதுவுமே பொருட்படுத்தாம உன்னோட கரும்பு காட்டை அழிச்சது இந்த ஆறுமுகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பைரவிக்கும் சரி அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்க பாருங்க சஞ்சய், என்னோட பையன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டான், அவன் ரொம்ப நல்லவன், அவன் தான் இதை பண்ணான்னு சொல்லிட்டு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? இங்கே பாரு பைரவி, ஆதாரம் இல்லாமல் நான் பேச மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல, இங்கே பாரு, இந்த ஆதாரத்தை நானே உன்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டுறாங்க. காட்டின உடனே பைரவி அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூர்ணியும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க மனசு அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போகுது. அதுக்கப்புறம் பைரவி ஆறுமுகத்தோட சட்டியை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருடா, நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா, உன்னெல்லாம் போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பார்த்தியா, என்ன செருப்பால் அடிச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்க உங்கள் பையனை நீங்கள் அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களே, உங்கள் பையனோட புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாருடா, எதுக்காகடா உன்னோட புத்தி இந்த அளவுக்கு கேவலமாக போச்சு, ஏன்டா இப்படி பண்ண? பைரவி இந்த கரும்பு காட்டுக்காக எவ்வளோ உழைச்சிருக்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, நிலத்துல இறங்கி வேலை செஞ்சதே கிடையாதுடா, ஆனால் அப்படியேப்பட்டவ கூட வேலை செஞ்சாடா, வேலை செஞ்சு அந்த கரும்பு காட்டை செழுமையாக வளர வச்சா, ஆனால் அதை பார்த்து உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே பயங்கரமாக அழுதுகிட்டே, இங்கே பாருங்க, நான் இதை வேணும்னெல்லாம் பண்ணலை, பைரவி என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயந்து தான் இது எல்லாத்தையுமே பண்ண. பைரவியை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது, பைரவி இல்லாத வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவி வந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாருங்கத்த, உங்கள் வார்த்தைக்காக தான் இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்தனே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் இல்லை. இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ண உங்கள் பையன் இப்போவே டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடணும். உங்கள் பையனை போட சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா பைரவி, அது வந்துமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, உங்க பையனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரதை நிறுத்திட்டு முதல்ல உங்க பையனை சைன் பண்ண வைங்க அப்படின்னு போய் டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து சைன் போட வைக்கிறாங்க. நம்ம ஆறுமுகமும் வேற வழியே இல்லாம அதுல சைன் போட்டுடுறாரு. சைன் போட்ட உடனே, இங்க பாருங்க, இனிமே இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இனிமே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன். இங்க பாருமா பைரவி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மருமகமா, நீ எதுக்காகமா இப்படி கோவப்பட்டு போற? நீ அவன் மேல தானே கோவமா இருக்க, அத்தை மேல கோவமா இல்ல, அத்தை கூட கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க,
இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் எதுக்காக நான் இங்கே இருக்கணும்? என்னால் இங்கெல்லாம் இருக்கவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு பைரவியோட காலில் விழுந்து, இங்கே பாரு பைரவி, நான் பண்ணது எல்லாம் மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் இந்த இந்த கரும்பு காடெல்லாம் செழுமையாக வளர்ந்துருச்சுன்னா நீ என்னை விட்டு போயிடுவேன்னு நான் பயந்துட்டேன். அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டேன். அதை நினச்சி நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன் தான். இல்லை நல்லா சொல்லலை. அதுக்காக என்னை மன்னிச்சிரு பைரவி, என்னை விட்டு போயிடாத பைரவி, நீ இல்லாமலாம் என்னால் இருக்கவே முடியாது பைரவி, ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம பைரவி வந்துட்டு, சஞ்சய் உன்கிட்ட நான் கேஸ் கொடுத்துருந்தேன் என்னோட கரும்பு கட்டை அழிச்சிருந்தவங்கள மேலே. இப்போது இந்த அயோக்கியனை நீ அரெஸ்ட் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக பைரவி, இவனை அரெஸ்ட் பண்ணி இவனுக்கு என்ன தண்டனையோ அது எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துட்றேன், நீ கவலையப்படாத அப்படின்னு நம்ம ஆறுமுகத்துக்கு விளங்க மாட்டி நம்ம சஞ்சய் கூட்டிகிட்டு போய் நம்ம சஞ்சய் வண்டியில் ஏற்றவும், இங்கே பாருடா, இனிமே பைரவியும் என்னையும் நீ பிரிக்கவே முடியாதுடா. பைரவியை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், அதை நீ பார்க்க தான் போகிற. பைரவியும் நானும் சந்தோஷமாக வாழ போகிறோம். நான் காலேஜ் படிக்கும் போதே பைரவிக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பைரவிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் அவள் என்னோடய ப்ரப்போசலை ஏற்றுப்பா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நீ பைரவி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அந்த பைரவியை எப்படியாவது உங்ககிட்ட பிரிச்சாகணும்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ பண்ணேன். ஆனால் நீயே இப்படி வசமாக வந்து சிக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போது இந்த உலகத்தில் யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் அது நான் மட்டும்தான். ஏன்னா நீ பைரவிக்கிட்ட இருந்து பிரிஞ்சுட்ட. அதே மாதிரி நீ போய் பைரவிக்கிட்ட சேரணும்னு நினச்சாலும் அது முடியவே முடியாது. பைரவியும் எக்காரணத்தை கொண்டும் உன்கிட்ட வரவே மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுமுகத்தை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, நீ நினைக்கிறது எந்த காலத்துலேயும் நடக்கவே நடக்காது. பைரவியும் கூட சேர்ந்து வாழ்வான்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நீ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தா அதை முதல்ல உன்னோட மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிடு, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகத்தை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் எஃப்ஐஆர் போட்டு லாக்கப்பில் உள்ளே தள்ளிடுறாங்க. தள்ளின உடனே ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காரு பைரவியை நினச்சி. அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் எந்த ஒரு சாப்பாடுமே சாப்பிட மாட்டேங்கிறாரு ஆறுமுகம். அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணன்னு நம்ம ஆறுமுகத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கவும் சஞ்சய் அதை ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்கே பாருடா, நீ தப்பை ஒத்துக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லலை, தப்பை ஒத்துக்கிட்டவங்க மேலே அடிக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸே இருக்குது. இருந்தாலையும் அந்த ரூல்ஸை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு உன்னை அடிக்கணும்னு தானே தோணுது. இத்தனை நாள் வரைக்கும் என்னோடய பைரவியை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தியிருப்பேன். பைரவி ரொம்ப பாவண்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பைரவி வந்து அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஆறுமுகம் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. இனிமே இவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு தேவையானது நமக்கு கிடச்சிருச்சு, இந்த தப்பு யார் பண்ணதுன்னு தெரிஞ்சிச்சு, அதனால் இனிமே இவன் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம கேஸை வாபஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, இங்கே பாருங்க சஞ்சய், நான் கேஸை வாபஸ் பண்ணலாம் தான் வந்திருக்கேன். இனிமே இவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த கேஸை வச்சு என்னை எங்கேயும் யாரும் கூப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ இந்த கேஸை வாபஸ் பண்ண வந்திருக்கேன். இங்கே பாரு பைரவி, இன்னும் பைரவி சொல்கிற, இவனுக்கு தகுந்த தண்டனையை நாம் வாங்கி கொடுக்குறேன், நீ கவலைப்படாத. இவன் கண்டிப்பாக ஒரு 2-3 வருஷத்துக்காவது உள்ளே இருப்பான். இயற்கையை அழிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அந்த தப்பை இவன் பண்ணியிருக்கான், அதனால் நீ கவலையே படாத. இங்கே பாருங்கள் சஞ்சய், முதல்ல இந்த கேஸை வாபஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சஞ்சய் கிட்ட கேஸை வாபஸ் பண்ணி ஆறுமுகத்தை வெளியே விட்டுடுறாங்க. வெளியே விட்ட உடனே, இங்கே பாருடா, உன்னை போய் நான் நல்லவனை நம்பின பார்த்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தனை நான் நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண பார்த்தியா, என்னதான் செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாரு பைரவி, என்னை புரிஞ்சுக்கோ பைரவி, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, அதுக்காக என்னை விட்டு போயிடாத பைரவி, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது பைரவி, ப்ளீஸ் பைரவின்னு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம
ஆறுமுகம் இருந்துட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு, இனிமேல் என்னோட முகத்திலேயே முழிக்காத, குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகம் பயங்கரமாக அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே வீட்டு வாசல்லையே அன்னபூர்ணி நின்றுக்கிட்டு, இங்கே பாருடா, நீ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. நீ என்னோட பையனும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கே, உனக்கு எப்படி தான் மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியம்மா, என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு உங்க பையன் எதுக்காக நீங்க ஆறுமுகத்தை வெளியவே நிக்க வைக்கிறீங்க? அவன் உடம்புலெல்லாம் பாருங்க எவ்வளோ அடி இருக்குன்னு. போலீஸ் அவனை எப்படியெல்லாம் அடிச்சிருக்காங்கன்னு பாருங்க பெரியம்மா. முதல்ல அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சிவா, அவனுக்கு வலிக்குது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். உன்கிட்ட எல்லாம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீயும் பரிதாபப்பட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்க பெரியம்மா, ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக போய் ஹெல்ப் பண்ணுறதில்ல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆறுமுகம் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ பார்த்துக்கிட்டு என்னால் அமைதியெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு ஃபஸ்ட் எய்ட் கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆறுமுகத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஆறுமுகம், என்ன ஆறுமுகம் இப்படியெல்லாம் அடிச்சிருக்காங்க உன்னை? இங்கே பாரு சிவா, எனக்கு இந்த வழியை விட பைரவி என்னை விட்டுட்டு போனது தான் எனக்கு பயங்கரமாக வலிக்குது. என்னால் அவள் விட்டுட்டு போனதை தாங்கவே முடியல. பைரவி என்னை விட்டுட்டு போயிடுவாளோ அப்படின்னு நினச்சி தான் அந்த கரும்பு காட்டை ஃபுல்லாக மாட்டை விட்டு மேய்ச்சேன் நான். அது நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். ஆனால் பைரவி என் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு சுயநலத்துக்காக தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன். அப்படி பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நான் எவ்வளோ வேணால் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் பைரவியை மட்டும் என் கூட சேர்த்து வச்சிரு சிவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு ஆறுமுகம், உன்னோட நல்ல மனசு புரிஞ்சு கண்டிப்பாக பைரவியோ ஒரு நாள் உன் கூட வந்து வாழ ஆரம்பிப்பா. நீ கவலையே படாத, பைரவி கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆறுமுகம், இங்கே பாரு ஆறுமுகம், அது வரைக்கும் நீ எதுவுமே நினைக்காம சந்தோஷமாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் பைரவி உன் கூட வந்து சேருவா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஆறுமுகம் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஆறுமுகம் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம அன்னபூர்ணிக்கும் பயங்கர கஷ்டமாக இருக்குது. இருந்தாலையும் தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த தப்புக்காக தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே உட்காந்து நம்ம அன்னபூர்ணி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம மகா வந்துட்டு, இங்கே பாருடி, என்னோட தம்பியோட வாழ்க்கையை சீரழிச்சல்ல, இப்போ உன் பையனோட வாழ்க்கை பார்த்தியா எந்த நிலைமைக்கு போய் நிற்கிதுன்னு. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் யாருமே நல்லா இருக்க மாட்டாங்கடி. இப்போ உன் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடத்திருக்கில்ல, கண்டிப்பாக உன்னோட பொண்ணோட கல்யாணமும் நடக்காது, அவள் சந்தோஷமாகவும் இருக்க மாட்டா. வாழ்க்கை முழுக்க என்னோட தம்பியோட பொண்டாட்டியாக மட்டும்தான் அவள் இருப்பா. அது நடக்கதா இல்லையான்னு மட்டும் பாருடி அப்படின்னு நம்ம மகா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அன்னபூர்ணியை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காயத்ரி இருந்துட்டுமா, இங்கே பாருங்கம்மா, அழுகாதீங்கம்மா, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். அண்ணி எங்கே நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்து தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கு. அண்ணன் பண்ணதும் தப்பு தான், இருந்தாலும் அண்ணன் பக்கம் ஒரு பர்சன்டாவது நியாயம் இருக்குது இல்லைம்மா. அண்ணி கூடவே இருக்கணுன்றதுக்காக தானே இப்படியெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம காயத்ரி சொல்லவும், இதை கேட்ட அன்னபூர்ணி இருந்துட்டு, காயத்ரி இங்கே பாரு காயத்ரி, அவன் என்னதான் இப்படி பண்ணியிருந்தாலையும் அதில் ஒரு காரணம் இருந்திருந்தாலையும் அவன் பண்ணது மிகப்பெரிய தப்பு. எப்படி கரும்பு காட்டை அழிக்கலாம் அவன் பைரவி, அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? இது வரைக்கும் அவள் விவசாயன்றது ஒன்று பண்ணதே கிடையாது. அப்படி இருந்தும் அவள் விவசாயத்தில் இறங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டா. அவள் கஷ்டப்பட்டதை என் கண்ணால் நானே பார்த்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி அவனுக்கு இப்படி மனசு வந்ததுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இது ரொம்ப பெரிய பாவம், இந்த பாவத்தை பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பைரவி இருந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே பைரவியோட அப்பாவும் அம்மாவும் பைரவியை பார்த்து, என்ன பைரவி தனியாக வந்திருக்க, மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, இனிமே மாப்பிள்ளையும் இல்லை யாரும் இல்லைப்பா, உங்களோட மாப்பிள்ளையை நான் தலைமுழுங்கிட்டு தான் வந்திருக்கேன். என்னோட கரும்பு காட்டை அழிச்சது யாருன்னு நான் எத்தனையோ
எத்தனையோ முறை தேடி அலைஞ்சு திரிந்துச்சுக்கிட்டு இருந்தேன்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட மாப்பிள்ளை தான். எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா பைரவி, எங்கே உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவோன்னு நினச்சிதாம்மா மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணியிருப்பாரு. அவர் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா. அதுக்காக பைரவி எதுக்காகம்மா இவ்வளோ பெரிய முடிவு எடுத்த நீ? இங்கே பாருங்கப்பா, கரும்பு காடு செழுமையாக வளர்ந்தா அவன் எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னான்ப்பா. அந்த கரும்பு காடு ஃபுல்லாக செழுமையாக வளர்ந்ததுனால அவன் இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கான். அது எப்படி மன்னிக்க முடியும்? இனிமேல் அவன் கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அவனுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு எப்போவுமே நான் நினச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி என்ன அவன் கூட சேர்ந்து வாழ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருமா, ஆறுமுக மாப்பிள்ளை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களை விட ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நல்ல மாப்பிள்ளை. அப்படி இருக்கும்போது நீ ஆறுமுகத்தை கூட சேர்ந்து வாழ்கிறது தான் சரியாக இருக்கணும் எனக்கு தோணுதுமா. ப்ளீஸ்மா, நீ ஆறுமுகத்தை கூட சேர்ந்து வாழுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பைரவியோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருடி, அப்பா சொல்கிறதும் கரெக்டு தாண்டி. ஆறுமுக மாப்பிள்ளை மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா. ரொம்ப 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 நல்ல பையன். அப்படி இருக்கும்போது நீ மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழலாம்லடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா ஆளுக்கு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எனக்குன்னு ஒரு ஆசை கனவு எதுவுமே இருக்கக்கூடாதா? நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினச்சவ தெரியுமா? என்னோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டியதுன்னு உனக்கு தெரியுமா? என்னோட கனவு ஆசை எல்லாமே அவனால் நாசமாக போயிடுச்சு. கல்யாண மண்டபத்திலேயே அவன்கிட்ட படித்து சொன்னேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னு எல்லாரும் முன்னாடியே சொல்லு, இந்த கல்யாணத்தை நிறுத்து, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துளி கூட எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு எத்தனையோ முறை நான் அவன்கிட்ட சொன்னப்பா. ஆனால் அவன் என்னோட பேச்சை கேட்காம, என்னோட வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் அவன் பாட்டுக்கு கல்யாண மேடையில் வந்து கல்யாணத்துக்கு தாலி கட்டுறதுக்கு ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான்பா. அவன் பண்ணது துரோகம் இல்லையா? அவன் பண்ணது பெரிய துரோகமா? ஏமா அவனுக்கே எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருடி, அப்பாவோட வார்த்தையை மீறக்கூடாதுன்றதுக்காக தானே நீ அந்த மேடையில் போய் உட்காந்த. அதே மாதிரி தாண்டி அன்னபூர்ணி அக்காவோட வார்த்தையை மீறக்கூடாதுன்றதுக்காக தாண்டி கண்டிப்பாக மாப்பிள்ளை போய் மணமேடையில் உட்காந்துருப்பாரு. வேறு எந்த காரணமும் இருக்காதடி. ஏன்டி மாப்பிள்ளையை இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், திரும்ப அந்த ஆறுமுகத்தை உங்களோட மாப்பிள்ளை நல்லா சொல்லாதீங்க. இனிமேல் என்னோட கனவை நோக்கி போக போகிறேன். நான் என்ன நல்லா ஆசைப்பட்டனோ அது எல்லாத்தையும் செய்ய போகிறேன். உங்களுக்கு இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருந்தால் சொல்லிடுங்க, நான் வேற எங்கேயாவது போயிடுறேன். இங்கே பாருமா பைரவி, ஏமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பேசாதம்மா. இந்த மாதிரி பேசி என்னோட மனசை காயப்படுத்தாதம்மா. கண்டிப்பாக ஒரு நாள் ஆறுமுக மாப்பிள்ளையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ ஆறுமுகத்தை கூட சேர்ந்து வாழ்வன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இங்கே பாருங்கப்பா, அந்த நம்பிக்கையோடு மட்டும் இருக்காதீங்க. கண்டிப்பாக இது எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்தை கொண்டோ இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு உள்ளே போய் படுத்துக்கிட்டு நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கவும், என்னதான் இருந்தாலும் ஆறுமுகத்துக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு மாதிரி பாசம் இருக்க தான் செய்யுது நம்ம பைரவிக்கு. இந்த பக்கம் நம்ம பைரவியை நினச்சி ஆறுமுகம் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம சிந்து வராங்க. வந்த உடனே இங்கே பாருங்க மச்சான், கண்டிப்பாக பைரவியோட மனசு மாதிரி உங்கள் கூட சேர்ந்து வாழ்வா. நீங்கள் கவலையப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பைரவி மனசுக்குள்ள அவளோட மனசு முழுக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அதை நான் பல முறை பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பைரவி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டா. நீங்க கரும்பு காட்டை அழிச்சதுனால தான் அவ ரொம்ப கோவப்பட்டு கோவத்திலையும் ஆவேசத்திலையும் இப்படி ஒரு முடிவெடுத்து எங்க வீட்டுக்கு போயிருக்கா. கண்டிப்பா உங்களை விட்டு அவ எங்கேயுமே போகவே மாட்டா. நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க சிந்து, உண்மையாவா சொல்றீங்க? நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா? இங்க பாருங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறது நடக்க தான் போகுது. ஆனால் அது எப்போ நடக்கும்னாலாம் தெரியாது. பைரவியோட மனசு ரொம்ப ரொம்ப இறுக்கமானது. அந்த இருக்க மனசு எப்போ கரையும்னு எனக்கெல்லாம் தெரியாது. கண்டிப்பாக அவளோட மனசு கரைஞ்சி உங்களை பார்க்க வருவா. உங்களை பார்க்க வந்து உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லி அழுது உங்களை கண்டிப்பாக உங்களை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவள் வாயாலே சொல்லுவா. அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஆறுமுகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க சிந்து, நீங்கள் தான் என்னோட மனசு ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசியிருக்கீங்க. என்னோட மனசு இப்போ தான் ஆறுதலாக இருக்குது. இருந்தாலும் பைரவி என்னை விட்டுட்டு போனதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவள் இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழ முடியுமான்னு யோசிச்சாவே என்னால் அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அதாவது யாரே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்க மச்சான், நீங்கள் பைரவி இப்படி பண்ணிட்டாலேன்னு நினச்சி ஏதாவது தப்பான முடிவு இது எடுத்துகிட்டு போகிறீங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. அது எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் பூமியை ஆளலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கை அழகாக மாறும். அந்த அழகான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அது நடக்க தான் போகுது. என்னோட வாழ்க்கையை கூட நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்னோட வாழ்க்கையில் டாக்டரை என்னை ஏற்றுப்பாருன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே கிடையாது. ஆனால் என்னை புரிஞ்சுக்கிட்டு, என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்டாரு அவர். அதுவே எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இது கேட்ட உடனே நம்ம ஆறுமுகத்துக்கு ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கை கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம பைரவி தன்னை விட்டுட்டு போனது தாங்க முடியாமல் ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்காங்க. நான் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கிட்டு பொறுமையாக இருங்க அப்படின்னு அதாவது நம்ம சிந்து சொல்லிட்டு அவங்க ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆறுமுகத்தால் கஷ்டம் தாங்கவே முடியல. இந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கு நம்ம இந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் இருக்கிறது இந்த உலகத்தை விட்டே நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவையும் எடுத்துடுறாரு. எடுத்த உடனே பூச்சி மருந்து போய் குடிச்சிட்டு அப்படியே வாசல்லையே படுத்துடுறாரு. படுத்த உடனே நம்ம அன்னபூர்ணி தான் வெளியே வந்து ஆறுமுகம் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கவும், நம்ம ஆறுமுகம் ஒரு மாதிரி நுர தள்ளிக்கிட்டு வாசலில் படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி வெளியே ஓடி வந்து, ஆறுமுகம் என்னாச்சு ஆறுமுகம் அப்படின்னு தட்டி பார்க்குறாங்க. நம்ம ஆறுமுகம் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாததை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரு ஆறுமுகம், என்னாச்சு ஆறுமுகம், இங்கே பாருடா, எதுக்காகடா இப்படி ஒரு முடிவு எடுத்து தொலைச்ச, சிவா சிவா அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஓடி வந்து என்னாச்சோ ஏதாச்சுன்னு பார்க்குறாங்க. நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு சிவா, ஆறுமுகம் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்கான். அவன் வாயில் நுர வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. முதல்ல இவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாரு சிவா அப்படின்னு பார்க்கவும், அதுக்கப்புறம் நம்ம சிவா இருந்துட்டு அதாவது நம்ம ஆறுமுகத்துக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறாங்க. பார்த்த உடனே தெரியுது நம்ம ஆறுமுகம் மருந்து குடிச்சிருக்காங்கன்னு. மருந்து குடிச்சிருக்க விஷயத்த நம்ம சிவா இருந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே பயங்கர ஷாக்கு. என்ன சிவா சொல்கிற, ஆறுமுகம் மருந்து குடிச்சிருக்கானா? இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க பெரியம்மா, ஆறுமுகம் எப்படிப்பட்ட மருந்தை குடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. அவன் எப்படிப்பட்ட மருந்தை குடிச்சிருந்தா உடனே நுரத்தள்ளி இருக்கும். அதனால் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா ஆறுமுகத்தை உயிரோடு பார்க்கவே முடியாது அப்படின்னு ஆறுமுகத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் முதல்ல ஸ்டொமக் வாஷ் கொடுக்குறாங்க. ஸ்டொமக் வாஷ் கொடுத்தோம். நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே ரொம்ப சுயநிலைவே இல்லாமல் தான் இருக்கார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆறுமுகம் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போய் வெளியே வராங்க. மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா என்னாச்சு சிவா, ஆறுமுகம் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள் பிரியம்மா, ஆறுமுகம் நம்மளை விட்டு போயிடுவான் போல இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஆறுமுகத்தை இந்த நிலமையில என்னால் பார்க்கவே முடியல. கண்டிப்பாக ஆறுமுகத்தை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு சிவா, என்ன சிவா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறது எல்லாம் உண்மையா? இல்லை, ஆறுமுகம் நம்மளை விட்டு போகவே கூடாது. ஆறுமுகம் நம்ம கூட தான் இருக்கணும். ஆறுமுகத்துக்கு எதுவும் ஆகாது. கடவுளே, ஆறுமுகத்தை எப்படியாவது நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம பைரவிக்கு தெரிய வருது. தெரிஞ்ச உடனே நம்ம ஆறுமுகம் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு பைரவியை பார்த்துட்டு, பைரவி இங்கே பாரு பைரவி, என்னோட பையன் என்ன நிலைமையில இருக்கான்னு பாரு பைரவி, அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவனை
காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு கூட தெரியலன்னு டாக்டர் சிவா சொல்லிட்டான். அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறான். அவன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எப்போவுமே கேட்டது கிடையாது. ஆனால் ஆறுமுக விஷயத்தில் இப்படி சொல்கிறான். ஆறுமுகம் எனக்கு வேணும் பைரவி, அது உன்னால தான் முடியும். நீ ஆறுமுகத்துக்கிட்ட போய் பேசு பைரவி, ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்கவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, எதுக்கு அத்தை முட்டாள்தனமாக இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பைரவி, அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டான். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழவே கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் போல. அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான். இங்கே பாரு பைரவி, நீதான் ஒரு நல்ல முடிவு பண்ணி போய் ஆறுமுகத்துக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம சிந்து அதாவது பைரவி இருந்துட்டு ஆறுமுகம் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆறுமுகத்தோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், எதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்த? ஏன் ஆறுமுகம் என் மேலே அவ்வளோ காதல் வச்சிருக்கியா? நான் உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உன் மேலே எனக்கு துளி கூட விருப்பமே இல்லையே, எதுக்காக இப்படி என்னை கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து கையை செய்து இதுக்கு மேலே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக்